உங்களோட ஹாப்பினஸ் பார்க்கும்போது லைக் நமக்கே ஒரு எனர்ஜி இருக்கு. உங்களோட ஹாப்பினஸ் கண்டிப்பா. பார்க்குற டைம்ல. உங்களுக்கு எப்படி நம்மளோட டயட் ஃபீல் ஆகுது? நீங்க இல்ல சுட்ட அப்படி இல்ல. பிடிக்காத ஃபுட் எல்லாமே சாப்பிடுற எனக்கு மாதிரி இருக்கீங்களா? எனக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணி குடுத்தாங்க. நான் இதுதான் இருக்கு. இதுதான் இதுல என்ன பண்ணலாம்னா, அதுல என்ன பண்ணணும்? இது எவ்ளோ எடுத்துக்கணும்? அது வந்து ரொம்ப சூப்பரா எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஓகே. இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன் உங்களோட டயட் ஃபுட் நீங்க புடிச்சு சாப்பிடுறீங்களா? இல்ல கஷ்டப்பட்டு சாப்பிடுறீங்களா? இல்ல. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா தான் எனக்கு இப்போ நெறைய பீப்பிள்ஸ்க்கு இருப்பாங்க. நம்ம ப்ரோகிராம்ல இத விட கம்மியான ஃபீஸ்ல ப்ரோகிராம் வேற இருக்கு. அந்த மாரி எல்லாம் நெறைய ஆமா. பீப்பிள்ஸ் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ம். எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு? இப்போ இந்த ஃபீஸ் டிஃபரன்ஸ் பத்தி எல்லாம் கேட்கும்போது. இல்ல எனக்கு வந்து இது வந்து நீங்க எவ்ளோ இத விட ஜாஸ்தி குடுத்தாலும், இது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் நம்மளுக்கு வெயிட் லாஸ். அததான் நான் ஃபர்ஸ்ட் ஏன்னா நானும் 2, 3 ப்ரோகிராம் ட்ரை பண்ணிட்டு தான் இங்க வந்தது. கான்ஸ்டன்ட்டா இருக்கு. நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் வந்து இந்த மாரி யாருமே குடுக்கல எனக்கு. ஓகே. எனக்கு வந்து ரேட் ஒண்ணும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்ல. ரீசனபிள் ரேட். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். ஆக்சுவலி என்னோட என்னோட உடம்பும் சரி, என்னோட பிளேட்டும் சரி, மேம் வந்து அப்படியே செதுக்கி இருக்காங்க. கிரேட், ஆக்சுவலா இது கிரேட். வேணும். அந்த கையே போகுறதுல நம்ம கல்யாணத்துக்கு, ஃபங்ஷன் எங்க போனாலுமே, என்ன ஃபுட் வேணுங்கிறதுல வந்து ரொம்ப சூஸியா அதெல்லாம் நான் புதுசா ஃபீல் பண்ணேன். கிரேட், கிரேட். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேற டயட் பிளான்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஓகே. இந்த அளவுக்கு கான்ஷியஸ் எனக்கு வந்ததே இல்ல. இது ஓகே. வந்து அப்படி எப்படி சொல்லவே முடியல. அந்த மாதிரி இருக்கு என்னோட அந்த ஜர்னி. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. உங்களோட ஹாப்பினஸ் பார்க்கும்போது லைக் நமக்கே ஒரு எனர்ஜி இருக்கு. உங்களோட ஹாப்பினஸ் கண்டிப்பா. பார்க்குற டைம்ல. ஆ இப்போ எப்படி உங்களுக்கு டிஃபரன்ஸ் எப்படி ஃபீல் ஆகுது? உங்களோட வெயிட்ல எப்படி டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகுது மேம்? இந்த வெயிட் வந்து 5 கேஜிஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே. பட் எனக்கு அத விட வந்து அந்த எனர்ஜி, அந்த ஃபுட் கான்ஷியஸ் இதெல்லாம் தான் சூப்பரா புடிச்சிருந்தது. நைஸ், நைஸ். ஸோ இதுக்கு ம். முன்னாடி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்களா ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி வந்து நான் வேற ப்ரோகிராம்ஸ் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. பட் என்ன கம்மி ஆகும். ஃபாஸ்ட்டா கம்மியாகும். ஃபர்ஸ்ட் மந்த் 3 கேஜிஸ் கம்மியாயிடும். ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே கம்மியா அப்படி கொஞ்சம் அப்படியே ஸ்டில்லா ஸ்டக் ஆகும். அப்புறம் மறுபடியும் கம்மியாகும். பட் விட்டுட்டேன்னா நான் நார்மலா ஆகும்போது என்னோட ரொட்டீன் லைஃப்க்கு வரும்போது மறுபடியும் கெயின் ஆயிடும். ஓகே. இதே தான் நான் வந்து ஆக்சுவலி ஒரு 85 இருந்து 70 வரைக்கும் வந்துட்டேன். அப்படி இப்படி. ஆ. அப்புறம் 70க்கு அப்புறம் எனக்கு இறங்கவே இல்ல. ஓகே. அப்புறம் தான் கிரீன் ஃபிட்னஸ் பார்த்துட்டு வந்து இப்ப வந்து எனக்கு அந்த ஒரு என்ன சொல்றது கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. நம்மனால எல்லாமே முடியும். அந்த மெதுவா கம்மியாகுது. எனக்கு வெயிட் லாஸ் பெரிய ஸ்பீடா ஆகணும் இல்ல. பட் அது கான்ஸ்டன்ட்டா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு மைண்ட் செட் இருந்தது. நைஸ், அது நைஸ். வந்து மேம் வந்து 100% இல்ல 200% பண்ணி குடுத்துட்டாங்க எனக்கு. கிரேட், கிரேட். டயட் சார்ட் எல்லாம் எப்படி இருக்கு? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் ஃபங்ஷன் போறேன்னா, அதுக்கு முந்தின நாளே எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் சொல்லிடுவேன் மேம்ட்ட. அப்ப நீங்க இது பண்ணு, இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒருவேளை திடீர்னு ஏதாவது வெளியில போற மாரி இருக்கு, டின்னருக்கு வெளியில போறோம் ஃபேமிலியோடனா, ஆ. போயிட்டு வந்துட்டு சொல்லுவேன். நான் இதெல்லாம் தான் சாப்பிட்டேன் அப்படிம்பேன். ஓகே நெக்ஸ்ட் டே அதுக்கு தகுந்த மாரி மாடுலேஷன்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க. நைஸ், எனக்கு நைஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஆ எனக்கு ஆக்சுவலி இந்த போன் எல்லாம் வந்து தெரியவே தெரியாது. நான் நார்மல் வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்ஸ் எல்லாம் டபக்குன்னு டொக்கு விழுந்த மாரி ஆயிடும். அந்த ஒரு ஏஜ் ரொம்ப தெரியற மாரி ஃபீல் பண்ணுவேன். ஆ. இப்போ வந்து அதெல்லாம் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஆனா பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு ரொம்ப எனர்ஜியா தெரியிற நீ. அப்புறம் அவங்க கூட போகும்போது சாப்பிடுறோம்ல, அந்த செலக்டிவா சாப்பிடும்போது, ஓ! இப்படியெல்லாம் சாப்பிடுற, புதுசா இருக்கு என்ன பார்க்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே. இப்போ சிம்பிளா லைஃப் ஸ்டைல்ல என்ன சேஞ்ச் வந்திருக்கு உங்களுக்கு? எனக்கு மார்னிங் எந்திரிச்சதும் அந்த அந்த ஏதாவது ஒரு இந்த ஹாட் அந்த சீரக தண்ணி அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஒரு நார்மல் ஹாட் வாட்டர் மாதிரி இல்ல வார்ம் வாட்டர் மாதிரி குடிப்பேன். ம். ஃபர்ஸ்ட் அது வந்திருக்கு. தென் வந்துட்டு மார்னிங் யூசுவலாவே என்னோட நட் ஸ்மூத்தி மாரி தான் நான் எடுப்பேன். ஓகே. அது மேம்ட்ட கேட்டா அதுவே எங்களுக்கு பெர்ஃபெக்ட்னாங்க. அதுவே எடுத்துக்கிட்டேன். இப்ப 11:00 வந்து யூசுவலா கொஞ்சம் இந்த டீ, காஃபி தேடுவோம். வெளியில போனாலும். இப்ப வெளியில போறோம்னா, இந்த 10:30க்கு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு போயிடுவேன் நானு. நைஸ். ஐ அம் ஃபில் இல்லன்னா ஜூஸ் மாதிரி மேக்ஸிமம் ஜூஸ்ல ஃப்ரூட்ஸ் தான். ம். ஸோ வீட்லயே அதுக்கு தகுந்த மாரி அப்புறம் வெளியில எங்கேயாவது போறோம், டிராவல் பண்றோம். நம்மளுக்கு கிடைக்காதுன்னா பேக்ல வந்து ஃப்ரூட்ஸ தூக்கிட்டு போயிடுறேன். அப்புறம் நைஸ். என்னோட வாட்டர் பாட்டில் காலையில வந்து யூசுவலாவே தண்ணி நல்லா குடிப்பேன். அந்த ஃப்ளேவர்ட் வாட்டர். அது வந்து ஆ. காலையில எந்திரிச்சு அந்த சீரக தண்ணி நம்ம அடுப்புல வச்சுட்டு ஒரு 4 பாட்டிலோ, 3 பாட்டிலோ எனக்கு ஃபில் பண்ணிருவேன். அது ஃப்ளேவர்ட் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் போட்டு. இது அந்த 3 பாட்டில் ஃப்ளேவர் பண்ணி பண்றது ஃபர்ஸ்ட்டு. தென் அந்த மார்னிங் சீரக தண்ணி. 11:00 அந்த மிட் மார்னிங் ஸ்நாக் அதாவது ஃப்ரூட் எடுக்கிறது. ம். இது எல்லாமே. அப்புறம் இந்த ஈவினிங் அதே மாரி 4:00 அந்த யூசுவலாவே அந்த ஸ்நாக்கோட காஃபி தேடுவோம். வீட்ல எல்லாரும். இப்ப அது மாறி இருக்கு. என்னால வந்து வீட்லயும் கொஞ்சம் ஓகே காஃபி கம்மி பண்ணிடலாம். அந்த ஒரு மைண்ட் செட் வந்திருக்காங்க. லஞ்ச் பிளேட் அப்படிதான் அந்த புரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ், ஃபைபரோடது. ம். ம். அது எல்லாமே அந்த பிளேட்டே நம்மளுக்கு அந்த ஒரு பிளேட்ல எல்லாமே போட்டுட்டேன்னா, அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கிறதே இல்ல. அதுவே கண்ல பார்த்து கண் நெறஞ்சு போயிடுது. சோ வயிறு நெறஞ்சிருது. அது ஒண்ணு நடந்தது. ஈவினிங் அந்த
ஈவினிங் அந்த ஸ்நாக்ஸ் பிரேக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த மசாலட்ஸ் ஏதாவது. தென் நைட் டின்னர் நார்மல் மேம் சொல்றது. அப்புறம் நம்மளோட இது அந்த நைட் அதுக்கப்புறம் நைட் ட்ரிங்க் எடுப்போம் இல்லையா? அது வந்து பெருசா பழக்கமே கிடையாது. ஓகே. மேம் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து டின்னர் என்னன்னு கேட்கும்போது நைட் ட்ரிங்க் அப்படின்னு போட்டுருவாங்க. சோ எனக்கு அது வந்து மைண்ட் செட் நல்லா அதுதான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இதோட நல்லா ஜெல் ஆயிட்டேன் உங்களோட அந்த இதுல. அந்த நைட் ட்ரிங்க் மார்னிங் இது அந்த ஸ்நாக்ஸ் டைம் இது எல்லாமே சூப்பரா. அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல ஏதோ ஒரு அக்கேஷன் வெளியில போய் சாப்பிடறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்துக்கணும், ம். அங்க போய் என்ன சாப்பிடுறோம் அத நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டே அதுல என்ன நம்ம மாத்திக்கணும் நம்ம ஃபுட் டயட்ல. இது வந்து அப்படியே நல்லா ஸ்டோர் பண்ணிட்டாங்க எனக்கு மைண்ட்ல. ஓகே. இப்போ ரொம்ப அப்படியே யூசுவலி பார்த்தீங்கன்னா, டயட்டுனாலே நெறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஃபுட், பிடிக்காத ஃபுட் எல்லாம் சாப்பிடுற மாரி. உங்களுக்கு எப்படி நம்மளோட டயட் ஃபீல் ஆகுது? நீங்க இல்ல ஸ்ட்ரிக்ட்டா அப்படி இல்ல. பிடிக்காத ஃபுட் எல்லாமே சாப்பிடுற எனக்கு மாரி இருக்கீங்களா? எனக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணி குடுத்தாங்க. நான் இதுதான் இருக்கு. இதுதான் இதுல என்ன பண்ணலாம்னா, அதுல என்ன பண்ணணும்? இது எவ்ளோ எடுத்துக்கணும்? அது வந்து ரொம்ப சூப்பரா எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஓகே. இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களோட டயட் ஃபுட் நீங்க புடிச்சு சாப்பிடுறீங்களா? இல்ல கஷ்டப்பட்டு சாப்பிடுறீங்களா? இல்ல என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அதான் எனக்கு பிடிச்சது மட்டுமே தான் நான் சொல்லுவேன். எனக்கு இது ஏதாவது சொன்னாங்க, எனக்கு இது வேண்டாம். எனக்கு வேற எனக்கு என்ன வேணும்? ஆ. அத நான் கேட்டுக்கிட்டேன். அதுல என்ன பண்ணி தர முடியுமோ மேம் அத பண்ணி குடுத்தாங்க. ஓகே. வொர்க் அவுட் செஷன் பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? ரெகுலரா அட்டெண்ட் பண்றீங்களா? சூப்பரா இருக்கு. அது வந்து அந்த முந்தின நாள் மெசேஜ் வந்ததுமே, ஓகே நாளைக்கு என்ன வேலை இருக்கு? நம்ம மேக்ஸிமம் மார்னிங் நான் முடிக்கணும்னு நெனைப்பேன். ஓகே. இல்லாட்டி அட்லீஸ்ட் 11:00 இல்லாட்டி ஈவினிங். என்னைக்காவது ஒரு நாள் லைவ் வெளியில செஷன் தானே போறப்ப அட்டெண்ட் ஸ்கிப் பண்ணுவீங்க? ஆயிடும். பட் ஓகே. அப்புறம் வாக்கிங் ஸ்டெப் கவுண்ட். ஓகே. மேம் வந்து சொன்னாங்க, "நீங்க எப்படியாவது அந்த 10,000 ரீச் பண்ணீங்கன்னா, அந்த எனர்ஜி இருக்கும். நீங்க எடுக்கிற ஃபுட்." சோ மார்னிங் சாப்பிட்டதும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது எனக்கு இருக்க டைம் பொறுத்து. ஆனா ஓகே. கண்டிப்பா 3 நேரம் மீல்க்கு அப்புறமும் அந்த 10 to 15 மினிட்ஸ் பண்ணும்போது எனக்கு நைட் மிச்சம் இருக்கிறத அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. நைஸ். இல்ல ஒன் ஸ்ட்ரெச்ல அவ்ளோ 10,000ங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இல்லையா? சோ மார்னிங் ஒரு 2 to 5 வந்துரும். அப்புறம் லஞ்ச் டைம்ல ஒரு 1,500ங்கும்போது அப்புறம் நான் ஈவினிங்க்கு மேல நடக்கும்போது எனக்கு அது அது வந்து ரொம்ப பிடிச்சு போய் பண்ணேன் நானு ஓகே. சொல்லப்போனா. வாக்கிங் கோல் ஸ்ப்ளிட்டா வைக்கிறீங்க. ஸ்ப்ளிட்டா வச்சுட்டு ஆமா. கவர் பண்ற மாரி. அப்படி கிரேட். அந்த ஐடியா கரெக்ட்டா தான் இருக்குது. அண்ட் இப்போ ம். ட்ரெய்னிங் நீங்க வொர்க் அவுட் செஷன் லைவ் அட்டெண்ட் பண்றீங்களா? இல்ல ரெக்கார்டட் செஷன் அட்டெண்ட் இல்ல பண்றீங்களா? நான் ரெக்கார்டட் தான் போயிரும். எனக்கு லைவ் ஓகே. சம்டைம்ஸ் எனக்கு செட் ஆகல. மீன்ஸ் எனக்கு டைமிங் அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் இல்லையா? சோ நான் ஓகே. ரெக்கார்டட் என்னோட கன்வீனியன்ட் டைம்க்கு நான் ரெக்கார்டட் போயிடுவேன். கன்வீனியன்ட்டா இருக்குல்ல. செஷன்ஸ் எல்லாமே, வீடியோஸ் ஆமா. எல்லாம் ப்ராப்பரா கிடைக்குது இல்லையா? எல்லாமே கிடைக்குது சார். ஓகே. சோ இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி கிரீன்ஸ்ல வர்றதுக்கு முன்னாடி வேற நெறைய ப்ரோகிராம்ஸ் அட்டெண்ட் பண்ணதா சொல்றீங்க. சோ நீங்க ஆமா. உங்ககிட்ட கேட்டா லைக் உங்களோட மெயின் டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன கிரீன்ஸ்ல ஃபீல் ஆகுது? ஒரு பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு கூட வேணா உங்களுக்கு சொல்லிக்கலாம். உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுதுன்றத. இல்ல எனக்கு என்னன்னா நம்ம சாப்பிடுற நம்மளோட நம்மளுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் குடுத்துடுறாங்க. ம். இதுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணுங்கிறது. ஓகே. இது வந்து இங்க மாதிரி வேற எங்கேயும் பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 ப்ரோகிராம்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஈவன் நான் வந்து ஹெர்பலைஃப் கூட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எடுத்துட்டு இருந்தேன். ஓகே. அப்ப நல்லா சுக்குன்னு ஆச்சு. நார்மல் டயட் வரும்போது மறுபடியும் பழைய உடம்பு வர்ற மாதிரி ஃபீல் ஆனேன். இது வந்து நமக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் வந்துருது. ஓகே. நம்ம வீட்ல செய்றோம், நம்ம செய்றோம். என்ன செய்யணும்? என்ன எடுத்துக்கணும்? எவ்ளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும்? அப்புறம் எப்படி பிரேக்ஸ் எடுத்துக்கணும் நம்ம நடுவுல? அது எல்லாமே சூப்பரா வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது? அப்படியே ஜெல் ஆயிட்டோம் அந்த உங்க ப்ரோகிராமோட. இதுக்கு மேல புதுசா தாண்டி யோசிக்கவே வேண்டியதில்ல. ஓகே. இதுல இப்படியே நைஸ். போனோம்னாலே போதும். அந்த ஒரு இது வந்துருச்சு கான்ஃபிடன்ஸ். ஓகே. நீங்க இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரோகிராம் பண்ணியிருக்கீங்களா? ஆல்ரெடி எடுத்த ப்ரோகிராம் முடிஞ்சு மறுபடியும் ரினியூ பண்ணியிருக்கீங்க. ஸ்கின் க்ளோ பேக்கேஜ்ல. சோ ஸ்கின் க்ளோ ஆமா. பேக்கேஜ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது? அண்ட் அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஸ்கின் க்ளோல வந்து என்னோட டேன் எல்லாமே நம்ம ரெகுலர் பேக் மேம் கேட்டுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன போட்டீங்க? போட்டுட்டீங்களா? நான் காலையில போடுறதே வந்து ஃபேஸ் யோகா பண்ணேன், ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணேன். இது வந்து கரெக்ட்டா அந்த 4 இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு நேத்து தூங்கினோம். இதெல்லாம் கூட இது கரெக்ட்டா கடைசியா செக் 2 இது பண்ணணும். போடுவேன் நானு. ஒரு நாள் போடலன்னா, "என்ன மேம் போடலையா? ஏன் மேம்?" அந்த ரீசனும் கேட்டுருவாங்க என்கிட்ட. ஏன் போடல? அப்படிங்கிறதும். சில டைம் சோம்பேறித்தனத்துல இல்லாட்டி எங்கேயாவது வெளியில போறது அந்த மாரி மிஸ் பண்ணிருப்போம். ஐயோ! மேம் கேட்டிருப்பாங்க நம்ம பண்ணணுங்கிறது வந்து இப்ப அது ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. எனக்கு அந்த மார்னிங் பிரஷ் பண்றோங்கிற மாதிரி நான் யூசுவலா குளிக்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் பேக் போட்டுருவேன். ஓகே. சோ அந்த குளிக்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் நம்ம எடுத்துட்டு ஃபேஸ் பேக் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்க போய் அப்படியே குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அது ஓகே. வந்து பிரஷ் பண்ற ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு அந்த ஃபேஸ் பேக் ஒரு ரொட்டீன் வந்துருச்சு. ஓகே. அந்த ஃபேஸ் யோகா பண்றதுல வந்து எனக்கு அந்த சாகிங் இருக்கும். ம். யூசுவலா அந்த இளைக்கும்போது அந்த சாகிங் டபக்குன்னு உள்ள போயிடும். ம். அது பார்த்தாவே ரொம்ப தெரிஞ்சிரும். இப்ப வந்து அதெல்லாம் இல்ல. ஓகே. சோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நெறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க கிரீன்ஸ்ல எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. வாட் மேக்ஸ் யூ லைக் இப்ப உங்களுக்கு இங்க ஜாயின் பண்ணிக்கலான்ற டிசிஷன் எடுக்கிறதுக்காக என்ன ரீசனா இருந்தது? இல்ல எனக்கு வந்துட்டு நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு கிரீன்ஸ் ஃபிட்னஸ் பத்தி அவேர்னஸ் எல்லாம் பெருசா இல்ல. ஓகே. ஓகே இது ட்ரை பண்ணுவோம். ம். உங்களுதுல வந்துட்டு ம், அ
அந்த Instagram ரீல்ஸ் அதுல பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே. அப்ப நான் சரி எனக்கு அப்ப உங்ககிட்ட என்குயரி பண்ணும்போது இன்னொரு பக்கமும் நான் கேட்டிருந்தேன். ஓகே. அப்ப வந்துட்டு இங்க வந்துட்டு கார்னிகான்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னோட கால் அட்டெண்ட் பண்ணாங்க. ம். அவங்க வந்துட்டு அவங்க பேசின விதம் ஆ அதுல வந்து நான் ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டேன். ஆக்சுவலா நைஸ். 2 பக்கமும் நான் விசாரிச்சேன். கிரீன்ஸும் கேட்டிருந்தேன். இன்னொரு பக்கமும் கேட்டிருந்தேன். ஓகே. எனக்கு அவங்க என்கிட்ட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து கார்னிகா எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எனக்கு ஓகே இங்க போயிரலாம். உனக்கு யூசுவலா 2 பாத் இருக்கும். நம்ம எது நம்மளுக்கு பிடிச்சு போகணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. சோ அங்க போனேன். அப்படிதான் கிரீன்ஸ்க்கு நான் வந்தேன். வந்துட்டு சூப்பரா நான் எதிர்பார்த்தத விட சூப்பரா இருந்தது. ஓகே. இல்ல எல்லாம் பேச்சுக்கு தான் இருக்கும். புஷ் பண்ணிருவோம். நாங்க கூடவே இருப்போங்கிறது. பட் இங்க வந்து ருக்ஷனா மேம் வந்து அது வந்து என்னோட டெய்லி மாரியே இருந்தாங்க. அததான் உண்மை. கிரேட். ஸோ இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னா இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இப்போ நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி அது இல்லாம கிரீன்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அண்ட் ஆஃப்டர் உங்ககிட்ட கேட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல்? என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுட் இது கரெக்டான தூக்கம். டைம்க்கு தூங்குறீங்களா? ஏன் மேம் லேட் ஒரு நாள் 10:30 மணினா ஏன் மேம் லேட் நேத்து? அது கேட்டுருவாங்க. அந்த அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அந்த என்ன சொல்ல எல்லாமே சூப்பர். சொல்ல போனா எதுவுமே வந்து நெகட்டிவிட்டியே இல்ல. இருந்தா நம்ம ஓப்பனா சொன்னா பெட்டரா இருக்கும். பட் அதுல எதுவுமே இல்ல. நம்ம வந்து எனக்காக நான் பண்றத விட இப்ப மேம்காக பண்ணணுங்கிறது மாதிரி எனக்கு அப்படியே என்னோட ஹாபிட்டே ஆயிடுச்சு அப்படி. ஓகே. இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போகும்போது அவங்க கிட்ட இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்கு? உங்களை முன்னாடியும் பார்த்திருப்பாங்க அவங்க அண்ட் இப்பவும் ஆமா, பார்ப்பாங்க. ஆமா, அவங்க ஆமா. கிட்ட இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் அந்த எப்படி இருக்கு? அந்த எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணி தான் என்கிட்ட கேட்டாங்க. 2, 3 பேர் கேட்டாங்க. நான் வந்து மேமோட நம்பர் மட்டும் குடுத்திருக்கேன். ஓகே. நான் சொன்னேன். என்னோட என்ன பாக்குறீங்க இதுதான் அப்படிங்கறது சொல்லியிருந்தேன் நானு. அவங்க ஓகே நாங்க நாங்க வேணுங்கும்போது நாங்க இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த எனர்ஜி பார்த்தாங்க. நான் சாப்பிடுற விதம் பாக்குறாங்க. அப்புறம் யூசுவலி எங்க போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் கையில எடுத்துட்டு போயிருவேன். ஆ. சோ அந்த வாட்டர் பாட்டில் நான் சிப் பண்ணி தான் குடிப்பேன். அந்த கடகடன்னு குடிக்க மாட்டேன். யூசுவலா எப்பவுமே அப்படிதான். சோ அந்த சிப் பண்ணி குடிக்கிற அந்த விதம் அவங்களுக்கு வந்து டிஃபரெண்டா பார்த்தாங்க. இதெல்லாமே என்கிட்ட ஒரு சேஞ்சஸ். அப்புறம் அந்த எனர்ஜி தான் செம. நைஸ். அப்புறம் எனக்கு நீ பெயின் இருந்தது. நான் இங்க ஜாயின் பண்ணும்போது அந்த ரெகுலரா ஃபிட்னஸ் பண்ணி அப்புறம் வாக்கிங் பண்ணி அந்த ஃபுட்ல இது பண்ணும்போது அந்த நீ பெயின் எங்க போச்சுன்னே தெரியல. நைஸ். அந்த சமணங்கால் போட்டு உட்கார்றது வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது இங்க வரப்போ. ஆ. இப்ப அத டெய்லியுமே என்னோட ரொட்டீன்ல அந்த நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்றது என்னோட சின்ன சின்ன ஒர்க்ல கீழ உட்கார்ந்து சமணங்கால் போட்டுருவேன். இல்லாட்டி ஓகே. பாட்டு மாதிரி கால் நீட்டி உட்கார்ந்து தான் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப அந்த சமணங்கால் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம மறுபடியும் ரீகெயின் ஆயிட்டோம். அந்த ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த நீ பெயின்றது ரிலீஃப் ஆனது எல்லாமே சூப்பர். ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ண கேட்டிங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ணுவீங்களா ப்ரோக்ராம்? 100% நான் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. நான் மேம்ட்ட சொல்லியிருக்கேன். 2, 3 பேர் கேட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன். ஓகே. பட் அவங்க எப்ப ஜாயின் பண்ணுவோம் அவங்களுக்கு எப்ப டைம் வரும் இந்த மாதிரி ஃபீல் கண்டிப்பா. பண்ணேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா. ஓகே பாப்போங்க. ஓகே. இப்போ உங்க சைடுல இருந்து சஜஷன் சொல்லணும். நம்ம சைடுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு? இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்ல. இதுவே 200% சூப்பரா இருக்கு. இப்படியே போயிட்டாலே ஓகே தான் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ. அண்ட் இப்போ ஜஸ்ட் ரேண்டமா கேட்கணும்னா இப்போ நிறைய பீப்புள்ஸுக்கு இருப்பாங்க நம்ம ப்ரோக்ராம்ல இதை விட கம்மியான ஃபீஸ்ல ப்ரோக்ராம் வேற இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. நீ மேபி நீங்கள் பண்ணிருப்போம் நிறைய பேர் இந்த மாதிரி கேக்குறது இருக்கு. சோ அவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு இப்போ இந்த ஃபீஸ் டிஃபரன்ஸ் பத்தி எல்லாம் கேட்கும்போது? இல்ல எனக்கு வந்து இது வந்து நீங்க எவ்வளவு இது விட ஜாஸ்தி கொடுத்தாலும் இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் நம்மளுக்கு வெயிட் லாஸ். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் என்ன நானும் 2, 3 ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிட்டு தான் இங்க வந்தது. கான்ஸ்டன்டா இருக்கு. நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி யாருமே கொடுக்கல எனக்கு. எனக்கு வந்து ரேட் ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்ல. ரீசனபிள் ரேட். இதுக்கு இந்த இது கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்ல. ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களோட டைமுக்கும் உங்களோட ஃபீட்பேக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ருக்ஸானா ஏதாச்சும் ஆட் பண்ணணும் இருக்கு? ஏதாச்சும் மேம் கிட்ட கேட்கணும்னு இருக்கா? இல்ல சார் மேமே எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் கேட்கணும்னு நினைச்சது எல்லாமே மேம் அவங்களே சொல்லிட்டாங்க ஃபுல்லா. ஓகே மேம். இல்ல அதெல்லாம் ருக்ஷனாவோட ஒர்க் தான். அவங்க வந்து என்ன அதுதான் சொன்னாங்க செதுக்கி எடுத்துட்டாங்க. என்னோட ஹாபிட்ல ஃபுட் ஹாபிட் ஃபேட் எல்லாமே. நைஸ். Anyway, thank you ma'am. Thank you Ruxana. Have a great day. Thank you. Thank Bye. you sir. Thank you. Bye. Thank you sir.